அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா வாசமாக ஒரு மீன் குழம்பு செய்யலாமா? வாங்க. பாதி மூடி தேங்காய் பால், தலைப்பாலும் எடுத்து தண்ணி பாலும் எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கட்டும். நம்ம மாங்காய்லாம் சேர்த்து பண்ணுறதுனால புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா பூண்டை தோலோடு இடித்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு சின்ன தக்காளி. காரத்திற்கேற்ப காஷ்மீர் மிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் தாராளமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் மீனில் தலையெல்லாம் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதிலேயே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுக்கிற தேங்காய் பால் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சைடில் சூப்பராக மீனும் பொரிஞ்சிட்டு இருக்குது. முள்ளுவாலை மீன் தான் பொரிச்சிட்டு இருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக. இப்போ இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கிற மாங்காவை இதில் சேர்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.